மரியாயை வாழ்க. அன்பான மரியணி கணப்பூர் யூடியூப் சேனல் நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் தேவனின் திருப்பெயரால் வாழ்த்துக்கள். மாதாவோடு மாபெரும் ஜூப்ளி என்ற ஓராண்டு தொடரில் இருக்கின்றோம். ஒவ்வொரு நாளும் ஒரு மாதாவை பற்றிய அரிய செய்தியை நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றும் இந்த தொடரும் எதை பற்றியது என்றால், உலகத்தில் இதுவரை அறியப்படாத மாதா திருத்தலங்கள். தெரிந்த திருத்தலங்கள் அல்ல, தெரியாத மிகப்பெரிய திருத்தலங்கள். அதை பற்றி நம்ம இந்த தொடரில் பார்த்துட்ருக்கிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்றது ஆப்பிரிக்க நாட்டில் உள்ள கென்யா, ஆப்பிரிக்க கண்டத்தில் உள்ள கென்யா நாட்டினுடைய மாதா திருத்தலம் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோலாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வேணும்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் MMJ அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய பேர், ஊர், இதை கீழே போய்ட்டு நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு தினந்தோறும் வாட்ஸ்அப்லேயே உங்களுக்கு இந்த வீடியோக்கள்லாம் வரும். இன்னும் நம்முடைய மரியணி கணப்பூர் வாட்ஸ்அப் குழு இருக்குது. அதோடைய லிங்க்கை இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் தரோம். அது மூலமாக நீங்கள் நேரடியாக போய் வாட்ஸ்அப்பில் இருந்து யார் வேணாலும் நீங்கள் பார்க்கலாம். அன்பானவர்களே, இன்று மாதா அவருடைய திருத்தலம் கென்யா நாட்டில் இருக்குது. வழக்கமாக பார்த்திங்கன்னா நிறைய திருத்தலங்கள் உலகம் முழுசும் இருக்குது. அங்கே அறியப்பட்ட திருத்தலங்களாக இருக்குது, நிறைய நமக்கு தெரியும். ஆனால் அறியப்படாத மிகப்பெரிய திருத்தலங்கள்லாம் இந்த ஆப்பிரிக்க கண்டத்தில் இருக்குது. நாம் அதை தான் சொல்ல தெரியாத, இதுவரைக்கும் தெரியாததை நம்ம தெரிய வைக்கணுன்றதுக்காக நாம் ஒவ்வொரு நாளும் இந்த தொடரை பயன்படுத்திட்டு வரோம். கென்யா நாட்டில் சுபுக்கியா அப்படின்ற இடத்துல மாதாவுடைய திருத்தலம் இருக்குது. அது ஆப்பிரிக்காவினுடைய லூர்து நகரம் என்று அழைக்கப்படுகிறது. மலை மீது இந்த திருத்தலம் இருக்குது. அதையொட்டியுள்ள ஒரு புனித நீரூற்றும் பல்லாயிரக்கணக்கான மக்களை ஈர்த்து வருது, லூர்து நகரை போலவே. ஒருவேளை நம்ம லூர்தில் தான் இருக்கிறோமோன்னு சந்தேகமாக வந்துடும். அந்த அளவுக்கு இந்த புனித நீரூற்றும் லூர்தை போலவே அதிசய குணங்களை கொண்டிருக்குது. இந்த நீரூற்று எப்படி வந்துச்சுன்றதுக்கு ஒரு சுவாரஸ்யமான அருமையான புதுமை ஒன்று. 1991 புதிய ஆலயம் கட்டுவதற்காக அந்த இடத்துல திருப்பலி நடத்தலாம் அப்படின்ட்டுன்னு அந்த இடத்த மார்க் பண்ணி அங்கே கோவில் கட்டலாம் அப்படின்ட்டுன்னு சுத்தம் படுத்திட்டு இருக்கிறாங்க. அது ஒரு கட்டாந்தரை. ஆப்பிரிக்காவில் மழையே இருக்காது, வெயில் அதிகம், பயங்கரமான வறண்டு போன நிலம். அது அப்படியே சுத்தம் பண்ணுறாங்க பூசைக்காக. அந்த இடத்த சுத்தம் பண்ணுறப்போ ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா ஈரம் இருந்துகிட்டே இருக்குது. ஈரம் இருக்குது, ஒரு டர்ட்டியாக இருக்குது அந்த இடமே. சரின்ட்டு சுத்தம் பண்ணுறாங்க. தொடர்ந்து சுத்தம் பண்ணி நீட்டாக அதில் எடுக்கிறப்ப அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஈரப்பதம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்துக்கிட்டே இருக்குது. சரின்ட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணிவிட்டு மறுபடியும் தோன்றப்போ பார்த்திங்கன்னா அங்கே அதிசயமான நீரூற்று கொப்பளிச்சிட்டு வருது. இந்த நீரூற்று மாதாவால் தரப்பட்ட ஒரு பரிசு அப்படின்ட்டுன்னு அங்கே இருந்தவங்கெல்லாம் கத்தி ரொம்ப சந்தோஷமாக அதை கொண்டாடுறாங்க. இது நடந்தது 1991 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மாலை. அடுத்த நாள் என்ன நாள்? மாதாவுடைய அமல உற்பவ பெருவிழா. மாதா அந்த இடத்த எப்படி ஆசீர்வதிக்கிறாங்க பாருங்கள். தன்னுடைய அமல உற்பவ திருவிழாவுக்கு முந்தைய நாள் மாலை அந்த இடத்த புனிதப்படுத்தி நீரூற்ற வர வச்சுருக்காங்க. அந்த இடம் தன்னுடைய திருவிழாவின் போதே அங்கே திருத்தலமாக ஆகுதுன்றதுக்கு ஒரு அறிகுறியை மாதா அங்கே கொடுத்துருக்காங்க. சுத்தமான அந்த நீரூற்று தேவதாயின் பரிசாக அங்கே இருந்தவளால் பார்க்கப்பட்டுச்சு, கொண்டாடப்பட்டது. ஆயர் கொர்னேலியூஸ் 1992 ஜனவரி முதல் நாள் அங்கே அந்த திருத்தலத்தினுடைய முதல் திருப்பலி நிறைவேற்றி அந்த நீரூற்றை ஆசீர்வதிச்சார், ப்ளஸ் பண்ணார். அங்கே அந்த நீரூற்றுக்கு இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, அது ஒரு உயர்ந்த இடத்துலேருந்து கீழே இப்படி வருது. அது ஒரு மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில் தான் இந்த திருத்தலம் இருக்குது. அந்த நீரூற்றும் அங்கே மேலே கிளம்புது. அங்கேருந்து கீழே வர பார்த்திங்கன்னா அதை 3 நிலைகளாக பிரிக்கிறாங்க. முதல் நிலையில் பார்த்திங்கன்னா மேடான பகுதியில் அந்த தண்ணியை எடுத்து தண்ணீரை புனித அந்த தீர்த்தத்தை எடுத்து குடிக்கிறாங்க, அதுக்கு பயன்படுத்தப்படுது. அதுக்கு கீழே 2வது பகுதி, அந்த தண்ணீர் எதுக்குன்னா கை கழுவுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. 3வதாக கீழ்ப்பகுதியில் ஊற்றுடைய அந்த மலைப்பகுதியில் கீழ்ப்பகுதியில் இருக்கிற அந்த நீரூற்றில் குளிக்கிறாங்க. லூர்து மாதிரி நோயாளிகள்லாம் அங்கே இறங்கி அந்த புனித நீரூற்றில் குளித்து நலம் பெறாங்க. இந்த 3 நிலைகளாக அந்த நீரூற்று இருக்குது அந்த மலையில். அக்டோபர் முதல் வாரத்தில் பார்த்திங்கன்னா கென்யாவின் தேசிய ஜெப நாள் அது கொண்டாடப்படும் ஒவ்வொரு நாளும். அப்போ அந்த இடம் முழுசும் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 மக்கள் கூடி ஜெபிப்பாங்க. கென்ய கத்தோலிக்க ஆயர்களால்
இந்த நிர்வகிக்கப்படும் இந்த திருத்தலம் நகுரு மறை மாவட்டத்தின் ஆன்மீக மையமாக கடந்த 30-35 வருடங்களாக இருந்துகிட்ருக்குது. ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா 2 லட்சம் மக்கள் அந்த 200 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிற மாதாவுடைய அந்த சின்ன கிராமத்துக்கு வந்து ஜபம், திருப்பலி, பாவ சங்கீர்த்தனம், இந்த சிலுவை பாதை, இப்படி தொடர்ச்சியாக அங்கே பக்தி முயற்சிகளை செய்கிறாங்க. அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு மலை மேலே அது இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இரவு நேரத்தில் கூட மக்கள் வந்து அந்த திருத்தலத்தில் ஜபம் செய்கிறதுக்கு, தவம் செய்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராட்டஸ்டன்ட்டுகள் கூட, கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் கூட, இன்னும் கென்ய மக்கள் மற்றும் உலகம் முழுசும் இருந்து வருகிற திருப்பயணிகளால் அந்த இடம் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் ஜபத்தால் நிரம்பி இருக்குது. மக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. எப்படி வேளாங்கண்ணிக்கு நம்ம போகிறோமோ அதே மாதிரி. வத்திக்கான் இந்த இடத்துல நடைபெறுகின்ற பக்தி முயற்சிகளை அங்கீகரிச்சிருக்குது. அது ஒரு பெரிய அங்கீகாரம். 1980 திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் தன்னுடைய கென்ய திருப்பயணத்திறப்ப என்ன செய்கிறாருன்னா, அந்த தேசிய திருத்தலம் ஒன்று இங்கே நிறுவப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைத்தார். அதன் பிரகாரம் கென்ய ஆயர்களால் அந்த இடம் தேர்வு செய்யப்பட்டு, அந்த மலை தேர்வு செய்யப்பட்டு 1987 இது ஆரம்பிக்கப்பட்டது. 87 ஒரு இடத்துல திருத்தலம்ன்ற ஒன்று ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடப்பற்றாக்குறையினால் இன்னொரு இடத்த ஒரு மலை மேலே இருக்கிற பரந்த சமவெளிக்கு அதை இடத்த மாற்றி நிறைய பேர், லட்சக்கணக்கான மக்கள் அங்கே கூடி உட்காந்து திரு வழிபாடுகளில் கலந்து கொள்கிற அளவிற்கு அங்கே இடம் ஏற்பாடு செய்யப்பட்டு அந்த இடம் மாற்றப்பட்டது. ஸோ இப்படி அருமையான ஒரு மாதாவினுடைய திருத்தலமாக இது விளங்குது. மாதா நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா ஐரோப்பிய நாடுகளில் காட்சி கொடுத்துருக்குறாங்க. மிகப்பெரிய திருத்தலங்கள்லாம் லட்சக்கணக்கான மக்கள் கூடுகின்ற இடமா ஐரோப்பிய நாடுகளில் இருக்கிற திருத்தலங்கள் இருக்குது. ஆனால் எந்த வசதியும் இல்லாத, எந்த நாகரிக வளர்ச்சியும் இல்லாத ஒரு ஆப்பிரிக்க கண்டத்திலும் மாதா தன்னுடைய பிள்ளைகளுக்காக காட்சி கொடுத்து பல அற்புதங்களை செய்து அந்த இடத்திலும் அவங்களாம் இப்போ அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்திங்கன்னா லூர்துக்கோ, ஃபாத்திமாவுக்கோ, அல்லது மெக்சிகோ, குவாடலூப்புக்கோ போக முடியாது. வசதி கிடையாது, போக்குவரத்து கிடையாது, எதுவும் பணம் கிடையாது அவங்கள்ட்டலாம். ஏழைகள், ரொம்ப ரொம்ப ஏழைகள். ஏன்னா அது ஒரு இருண்ட கண்டம். அப்படிப்பட்ட ஒரு கண்டத்தில் இருக்கிற மக்களுக்காகவும் மாதா சப்போர்ட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய திருத்தலங்கள்லாம் அங்கே உண்டாக்கி மாதா காட்சி கொடுத்து புதுமைகளை செய்ய வச்சு அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு தாயாக இருந்து, உங்களுடைய வறுமை எனக்கு தெரியும், நான் உங்களை ஆதரிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் என்னை தேடி லூர்துக்கு, ஃபாத்திமாவுக்கெல்லாம் வர வேணாம், இங்கேயே நான் வரேன் உங்களுக்காகன்ட்டு வந்து மாதா அந்த குழந்தைகள், ஆப்பிரிக்க மக்களை அரவணைக்கிறாங்க. நமக்கு தெரியாத இந்த மாதிரி திருத்தலங்கள் ஆப்பிரிக்கா முழுசும் நிறைய இருக்குது. அதை தான் நம்ம இந்த தொடர் வீடியோவில் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த 7 வீடியோக்குள்ளேயும் மீண்டும் இப்படி ஒரு அறியப்படாத ஆனால் மிகப்பெரிய ஆப்பிரிக்க திருத்தலம் ஒன்றை நாம் காண்போம் அடுத்த வீடியோவில். அன்பானவர்களே, இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் செய்து மாதாவினுடைய செய்திகளை பரப்புகின்ற தூதராக நீங்கள் இருக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். தேவதாயின் மாசற்ற இதயம் போற்றி வணங்கப்படுவதாக. தேவதாய் என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக. நன்றி. மரியாயே வாழ்க.